அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை அழகான ஆரம்பம். சிறுகதைக்குள் செல்வோமா? சங்கருக்கும் லலிதாவுக்கும் லலிதாவின் கிராமத்து கோவிலில் கல்யாணம் நல்லபடியாக முடிந்தது. மணமக்கள் இருவரும் ஓரிரு நாட்களில் அங்கிருந்த சில உறவினர்களின் வீட்டு விருந்துகளை முடித்துவிட்டு சென்னை செல்ல தயாராகினர். ஏழைகளான லலிதாவின் அப்பாவும் அம்மாவும் அவர்களது வசதிக்கு தகுந்தபடி ஓரளவு நல்ல புடவைகள், கண்ணாடி வளையல்கள், பழங்கள், புது சீப்பு, கண்ணாடி, தலையணை, பாய் போன்ற பொருள்களை பைகளில் அடைத்து மணமக்களிடம் ஒப்படைத்தனர். லலிதாவின் கணவன் புதுமாப்பிள்ளை சங்கர் அவர்களுக்கு கூடமாட உதவி செய்தான். சங்கருடைய முதலாளி பெரிய மனதுடன் சில நாட்கள் பயன்படுத்திக் கொள்ள அவனுக்கு தன்னுடைய காரை கொடுத்திருந்தார். எல்லாம் நல்லபடியாக முடிந்ததும் அந்த காரில் பக்கத்தில் புது மனைவி லலிதாவை உட்கார வைத்துக் கொண்டு மனதில் மகிழ்ச்சி பொங்க மெதுவாக ஓட்டிக்கொண்டு சென்னைக்கு வந்தான் சங்கர். களைப்பில் காரில் தூங்கிக் கொண்டே வந்தாள் லலிதா. மதியம் நெருங்கிய நேரம். சங்கரையும் லலிதாவையும் சுமந்து வந்த அந்த கார் சென்னையில் சரியாக ஒரு வீட்டின் படிக்கட்டுகளுக்கு முன் நேராக வந்து நின்றது. தூக்கம் கலைந்து கண் திறந்து பார்த்தாள் லலிதா. புதுமணப்பெண் லலிதாவின் விழிகளில் ஏதோ ஒன்று தெரிந்தது. அது ஏமாற்றமா அல்லது பயமா என்று இனம் காண முடியாத ஒரு உணர்வு. அந்த வீடு ஒரு பழைய காலத்து வீடு. பழைய காலத்து வீடு மட்டுமல்ல, கொஞ்சம் இடிபாடுகளுடனும் இருந்த வீடுதான். ஏழ்மையில் தவித்த லலிதாவின் கிராமத்து வீடே இதைவிட நன்றாகவே இருக்கும். லலிதாவும் சங்கரும் உறவினர்கள்தான். லலிதாவின் அம்மாவிற்கு சொந்த சித்தியின் மகன்தான் மாப்பிள்ளை சங்கர். சித்தி, சித்தப்பா 2 பேருமே இப்பொழுது உயிருடன் இல்லை. தாயின் தம்பி முறை என்பதால் லலிதாவிற்கு தாய்மாமன் தானே சங்கர். சங்கர் சிறு வயதிலிருந்தே சென்னையிலேயே வளர்ந்தான். படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான் சங்கர். லலிதாவின் உறவினர்களின் குடும்பத்தில் நடந்த 1-2 குடும்ப திருமண விழாக்களுக்கு கூட சங்கர் வந்ததில்லை. சங்கரின் அம்மா இரட்டை பிறவி குழந்தைகளான மகள்களுடன் மட்டுமே வந்திருக்கிறாள். அதனால் மாமன் முறைதான் என்றாலும் திருமணத்திற்கு முன்பு வரை லலிதாவை சங்கர் பார்த்தது கூட கிடையாது. லலிதா படிப்பில் ரொம்பவும் சுமார் ரகம். அதனால் 10வது முடிக்கவே பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டி இருந்தது. வரவே வராத படிப்பை அப்படியே நிறுத்திவிட்டு தையல் கலை கற்றுக்கொண்டாள். அது மட்டுமல்ல, சமையல் கலையிலும் கொடிகட்டி பறந்தாள். செட்டும் சீருமாக குடும்பம் நடத்தும் திறனும், சலிக்காமல் உடலை வருத்தி உழைக்கும் குணமும் லலிதாவை உறவினர்களின் மத்தியில் உயர்த்தவே செய்தன. ஒரே மகளான லலிதாவை நல்ல மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூலி வேலை செய்யும் லலிதாவின் பெற்றோர் தங்களுடைய உறவினர்களின் உதவியுடன் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தனர். சென்னையில் ஒரு மேட்ரிமோனியல் நிறுவனத்தில் வேலை செய்யும் சங்கர் +2 வரை படித்திருக்கிறான். அவன் நன்றாக படிப்பான். அவன் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய தந்தை அவருடைய அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரணமடைந்தார். சங்கரின் அப்பா வேலை செய்த அந்த தனியார் நிறுவனம் நிவாரணத் தொகை கொடுத்தது. அந்த நிவாரணத் தொகையை வைத்துக்கொண்டு அதிகம் படிக்காத குடும்ப தலைவியான சங்கரின் அம்மாவால் 3 வருடங்கள் மட்டுமே குடும்ப செலவுகளை சமாளிக்க முடிந்தது. அப்படியும் சில வீடுகளில் வீட்டு வேலைகள் வேறு செய்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் தன் குடும்ப நிலையை பற்றி வெளியே யாரிடமும் அம்மா குறை சொன்னதே இல்லை. குழந்தைகளும் தன்னிடம் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழும் கலையை தன் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டன. குடும்ப சூழ்நிலை அறிந்த சங்கர் +2 முடித்துவிட்டு நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தும் மேற்கொண்டு படிக்கும் எண்ணத்தையே கைவிட்டு வேலை தேடி பல இடங்களில் அலைந்தான். பிறகு செய்தித்தாளில் வந்த வேலைவாய்ப்பு விளம்பரத்தால் கிடைத்தது இந்த வேலை. இந்த வேலையில் சேர்ந்து 10 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது.
இந்த வேலை கிடைத்த ஒரு வருடத்திலேயே அம்மாவை வேலைக்கு இனி போக வேண்டாம் என்று தடுத்தான். ஆனால் அம்மாவோ குடும்பத்தில் ஏதோ ஒரு செலவுக்கு பயன்படும் என்று வீட்டு வேலைகளுக்கு சென்று கொண்டுதான் இருந்தாள். சங்கர் இந்த ஒரே நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் முதலும் முக்கியமான காரணம் இரட்டை பிறவிகளான சங்கரின் தங்கைகள்தான். அவர்களுடைய +2 வரையிலான படிப்பு செலவு, திருமண செலவு, இப்படி அடுக்கடுக்கான செலவுகளுக்காக அவன் வாங்கியிருந்த கடன்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்காகவும் குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் இந்த நிறுவனத்தின் முதலாளி அவ்வப்பொழுது சம்பளத்திற்கு மேலேயே சங்கருக்கு பணம் கொடுத்து உதவி செய்தார். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற உதவும் அந்த நிறுவனத்தில் அலுவலக உதவியாளராக இருந்தாலும் சங்கர் பல சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் கூட தயாரித்து கொடுத்திருக்கிறான். மேலும் அந்த நிறுவன முதலாளி சங்கருக்கு கார் டிரைவிங் கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் வாங்கவும் உதவினார். முதலாளியின் கார் டிரைவர் லீவில் போகும் பொழுதெல்லாம் அவருக்கு இவனே டிரைவராகி விடுவான். அதற்காக பணமும் அவனுக்கு கொடுத்து விடுவார் முதலாளி. இப்படியாக அந்த நிறுவனத்தில் இன்னதென்று பிரித்து சொல்ல முடியாதபடி பல வேலைகளை செய்து வந்தான் சங்கர். சங்கர் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை. அவனுக்கு அம்மாதான் உலகம். அப்பாவின் அகால மரணம் அம்மாவையும் தான் இழந்துவிடக் கூடாதே என்ற தவிப்பை அவனுக்குள் உண்டாக்கியிருந்தது. வறுமையிலும் கௌரவமாக குடும்பம் நடத்தும் அம்மாவின் மேல் அளவு கடந்த மரியாதை சங்கருக்கு உண்டு. அதே சமயம் சிறு வயதிலேயே குடும்ப பாரம் சுமக்கும் சங்கர் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தாள் அம்மா. அதனால் சங்கரின் தேவைகளை முடிந்தவரை பார்த்து பார்த்து செய்தாள். சங்கர் சம்பளத்தை அப்படியே அம்மாவிடம்தான் கொடுப்பான். வீட்டின் வரவு செலவு ஏதிலும் அவன் தலையிடுவதில்லை. எல்லாமே அம்மாதான். அம்மா ஆலோசனை சொல்லும் பொழுதெல்லாம் ஏன், எதற்கு என்று எதிர்கேள்வியே கேட்க மாட்டான். யோசிக்காமல் சரிம்மா, செய்யலாம்மா என்று மட்டும்தான் சொல்வான் சங்கர். இந்நிலையில் சங்கரின் அம்மா சாதாரண தலைவலி என்று ஆரம்பித்து மூளையில் கட்டி என்று தெரிந்ததும் அறுவை சிகிச்சை செய்து ஓய்வில் இருந்த பொழுது இரவில் ஹார்ட் அட்டாக் வந்து உறக்கத்திலேயே இறந்து போனார். சங்கர் ஸ்தம்பித்து போனான். அம்மாவின் காரியங்கள் முடித்து உறவினர்கள் போன பிறகு தனிமையில் வாழ சங்கரால் முடியவில்லை. தாயை இழந்து செய்வதறியாமல் தவித்த சங்கரை உறவினர்கள் ஆலோசனை சொல்லி லலிதாவை திருமணம் செய்து வைத்தனர். சங்கரின் திருமணத்திற்கு அவனுடைய முதலாளி வந்தார். அது மட்டுமல்ல, சங்கருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்கி கொடுத்து விட்டார். ஆனால் அதை வைக்கும் அளவிற்கு ஓரளவு பாதுகாப்பான பெரிய வீடு சங்கருக்கு அதுவரை இல்லை. அதனால்தான் இந்த வீட்டை குத்தகைக்கு எடுத்திருந்தான் சங்கர். சென்னையில் அவனுடைய பட்ஜெட்டுக்கு இந்த வீடு கிடைத்ததே பெரிய விஷயம். அந்த பகுதியில் இருந்த மிக பழமையான கோயிலுக்கு சொந்தமான அந்த வீடு கோயிலை விடவும் மிக பழமையாகவே இருந்தது. அங்கு ஏற்கனவே 2 குடும்பங்கள் குடித்தனம் இருந்தன. காரிலிருந்து இறங்கி சுற்றி வந்து லலிதாவிற்காக கதவை திறந்து விட்டான் சங்கர். கீழே இறங்கிய லலிதா அந்த வீட்டின் 4 படிகளையும் ஏறி நிலைவாசல் வரை சென்றவள் அப்படியே நின்று விட்டாள். திறந்திருந்த இரட்டை மரக்கதவுகளின் வழியாக அந்த வீட்டிற்குள் பார்த்தாள். அந்த வீட்டின் வாசலும் வீட்டின் மேலே சில இடங்களில் உடைந்து போன ஓடுகளால் வேய்ந்த கூரையும் அந்த சதுர வடிவிலிருந்த வீட்டின் உள்ளே நடுவில் தெரிந்த சிறிய முற்றமும் அந்த முற்றத்தை சுற்றி மரத்தாலான வண்ணங்கள் போய்விட்ட தூண்களும் தூண்களில் அங்கங்கே கரையான்கள் அரித்திருந்ததை சுத்தம் செய்திருந்த அடையாளங்களும் அந்த முற்றத்தின் கம்பியில் தோரணங்களாக அங்கே குடியிருந்தவர்களின் ஏழ்மையை உணர்த்தும் நிறம் வெளுத்திருந்த பழைய துணிகளுமாக இருந்த அந்த வீட்டுக்குள் நுழையவே ஏனோ லலிதாவிற்கு தயக்கமாக இருந்தது. ஆனால் சங்கருக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லையே. யோசனையுடன் நின்று கொண்டிருந்த லலிதாவிடம் வந்தான் சங்கர். உள்ள போனதும் இடது பக்கம் திரும்பினா வீடு நம்ம வீடு லலிதா. வீட்டை திறந்து உள்ள போய் நல்லா ஓய்வெடுத்துட்டு இரு.
நான் டிக்கில இருக்க சாமான்களை எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு பழைய வீட்டுக்கு போய் நம்ம முதலாளி கொடுத்த புது சாமான்களை எல்லாம் கொண்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சாவியை லலிதாவின் கைகளில் திணித்தான் சங்கர். பிறகு காரின் பின்பக்கமாக ஓடினான். லலிதா மறக்காமல் முதலில் வலது காலை எடுத்து வைத்து நிலைவாசல் படியை தாண்டி வீட்டிற்குள் போனாள். வலது பக்க போர்ஷனில் திறந்திருந்த கதவுகளுக்கு முன் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் திருமண கோலத்தில் இருந்த லலிதாவை ஆர்வமாக பார்த்தார்கள். அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அவர்களுடைய அம்மா லலிதாவை பார்த்து புன்னகை செய்தாள். லலிதாவும் பதிலுக்கு மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ஆனால் அவர்கள் வேறு எதுவுமே பேசவில்லை. இதனால் லலிதாவிற்கு சங்கோஜமாக இருந்தது. பிறகு தலையை குனிந்து கொண்டு தன் கணவன் சொல்லியிருந்த இடது பக்க வீட்டை நோக்கி மெதுவாக நடந்து சென்று தன் வீட்டுக் கதவின் பூட்டினை திறந்தாள் லலிதா. இரட்டை மரக்கதவுகளை மெதுவாக உள்பக்கமாக தள்ளினாள். சரியாக அந்த நேரத்தில் சங்கர் தன் கைகளில் கார் டிக்கியிலிருந்து எடுத்து வந்திருந்த லலிதாவின் வீட்டில் கொடுத்திருந்த பைகளை தடால் என்று உள்ளே வைத்தான். பிறகு மீண்டும் காருக்கு ஓடினான். லலிதா கவனமாக வலது காலை எடுத்து தன் வீட்டிற்குள்ளே வைத்தாள். காலில் சுருக்கென்று ஏதோ குத்தியது. இருந்தாலும் வலியை பொறுத்து கொண்டு முன்னேறினாள். கதவை அகல திறந்து கொஞ்சம் வெளிச்சம் வரவைத்து பார்த்தாள். அந்த அறை குப்பை கூளமாக இருந்தது. கிழிந்த பாய்கள், பழைய காகிதங்கள், மக்கிய கந்தல் துணிகள், ஏன் ஓரத்தில் பீந்து கிடந்த தென்னந்துடைப்பும் கூட அவளை வரவேற்றது. சுற்றி பார்த்தாள். அது ஒரு விசாலமான அறைதான். அதற்கு இடது பக்கம் மற்றொரு அறை. அதுவும் பழைய இரட்டை மரக்கதவால் வெறுமனே மூடியிருந்தது. அந்த அறையை திறந்தாள். அதுவும் கொஞ்சம் பெரிய அறைதான். ஆனால் தரை பெயர்ந்து செங்கல்கள் உடைந்து மண் துகளும் எலிப்புழுக்கை நாற்றமும் மேலே ஒட்டடைகளுமாக வெளிச்சமில்லாமல் பார்க்க பயமாக இருந்தது. லலிதாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மீண்டும் கைகளில் பைகளுடன் உள்ளே ஓடி வந்த சங்கர் அந்த அறைகளின் நிலையை பார்த்தான். அவனுக்கு திக்கென்றது. மன்னிச்சுக்கோ லலிதா, அவசரத்துல இந்த வீடுதான் கிடைச்சது. நாங்க குடியிருந்த பழைய வீடு இதை விட நல்லாதான் இருக்கும். ஆனா அது ரொம்ப சின்னது. திடீர்னு முதலாளி வேற நிறைய பொருள் வாங்கி கொடுத்துட்டாரா, அவ்வளோ பொருளையும் வைக்க அந்த வீடு போதாது லலிதா. கொஞ்சம் பெரிய வீடா பாக்கணும்னு நிறைய இடம் அலைஞ்சேன். ஆனா என் பட்ஜெட்டுக்கு எதுவுமே ஒத்து வரல. புரோக்கர் திடீர்னு வந்து நான் சொன்ன பட்ஜெட்ல 2 ரூம் வீடு இருக்குன்னு சொன்னாரு. கல்யாண தேதி வேற நெருங்கிடுச்சா, எங்க இது கிடைக்காம போயிடுமோன்னு யோசிக்காம அட்வான்ஸ் பணத்தை உடனே கொடுத்துட்டேன். இதுவரை இத திறந்து கூட பாக்கலையா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. தயக்கத்துடன் கையை பிசைந்தான் சங்கர். அதே சமயம் லலிதாவின் முகம் வாடி இருப்பதை பார்த்தான். அதனால் இன்னிக்கே முதலாளி கிட்ட காரை வேற ஒப்படைச்சாகணும் லலிதா. நான் போயிட்டு ஒரு 4 மணி நேரத்துல வந்துடுறேன். போயிட்டு வந்து நானே சுத்தம் பண்றேன், நீ எதுவும் செய்யாத, கெஞ்சுகிற குரலில் சொல்லிவிட்டு போய்விட்டான் சங்கர். சங்கர் போனதும் என்ன செய்வது என்று புரியாமல் யோசனையோடு அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள் லலிதா. அங்கே கொஞ்ச நேரம் உட்கார கூட தூய்மையான இடமே இல்லை. உடல் களைப்போடும் மன வேதனையோடும் சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டே இருந்தாள் லலிதா. அந்த சமயத்தில், நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற புது பொண்ணா? எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு என்ற குரல் கேட்டு வாசலை பார்த்தாள் லலிதா. அங்கே ஒரு 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி. அவள் நீல நிறத்தில் மஞ்சள் பூக்கள் போட்ட பழைய சுடிதார் அணிந்திருந்தாள். தலைமுடியை அழுந்த வாரி பின்னாமல் ரப்பர் பேண்ட் போட்டிருந்தாள். காதுகளில் பிளாஸ்டிக் தோடுகள் அவளுடைய மாநிறத்திற்கு பளிச்சிட்டது. அவளது குழந்தை போன்ற சிரிப்பு வரிசை சரியில்லாத முன்பக்க பற்களை காட்டிக் கொடுத்தது. சிரிக்கும் பொழுது கன்ன குழிகளும் மெல்லிய உதடுகளும் இயற்கையாகவே வளைந்த புருவமும் அழகாகவே இருந்தாள் அந்த சிறுமி. அவள் தோளில் சில துவைக்க வேண்டிய அழுக்கு துணிகள் இருந்தன. அவள் வலது கையில் பக்கெட்டும் அதில் சோப்பு டப்பாவும் பிளாஸ்டிக் பிரஷும் இருந்தது.
லலிதா அந்த சிறுமியை ஆச்சரியமாக பார்த்தாள். ஆமா, இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நீ யாருமா? உன் பேர் என்ன என்று லலிதா தன் மன வருத்தத்தை மறந்து சகஜமாக பேசினாள். என் பேரு ரேகா. நானும் இந்த ஊடுதான்க்கா. என் அம்மா வீட்டு வேலை பண்றாங்க. நானும் தம்பியும் ஸ்கூல் போறோம். என் அக்கா புடவை கடையில வேலை பாக்குறா. அப்பா மெக்கானிக்கு. இதான் எங்க வீடு என்று லலிதா கேட்காமலேயே கடகடவென்று விவரங்களை சொல்லிய ரேகா மூன்றாவதாக இருந்த வீட்டை காட்டினாள். அந்த வீடு கொஞ்சம் சிறியதாக இருந்தது. லலிதாவிற்கு அந்த சிறுமியை பார்த்ததுமே மிகவும் பிடித்து விட்டது. ஓ, இதுதான் உங்க வீடா? நல்லதா போச்சு. ரேகா, இங்க எங்களுக்கான குளிக்கிற ரூம் எது சொல்ல முடியுமா என்று கேட்டாள் லலிதா. ரேகா லலிதாவை அழைத்து போய் முற்றத்தின் மறுபுறம் இருந்த லலிதாவின் போர்ஷனுக்கான பாத்ரூமை காட்டினாள். 3 பக்கம் சுவர், மேலே கூரையே கிடையாது. கதவு கூட ஆணிகள் பெயர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அடக்கடவுளே, இது என்ன இப்படி இருக்கு என்று யோசித்தாள் லலிதா. ரேகா என்கிற அந்த சிறுமி அமைதியாக நின்று கொண்டிருந்த லலிதாவை வீட்டின் பின்புறமாக அழைத்து போனாள். அங்கே கிணறு இருந்தது. எட்டி பார்த்தாள் லலிதா. நிறைய தண்ணீர் இருந்தது. ஆனால் கயிறு, ராட்டினம் எதுவும் இல்லை. பக்கத்தில் துணி துவைக்கும் கல் இருந்தது. நாங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு தனித்தனி தாம்பு கயிறு, தனித்தனி ராட்டனம் தான் வச்சுப்போங்கா. ரேகா விளக்கி கொண்டிருந்தாள். திரும்பி பார்த்தாள் லலிதா. அங்கே கிணற்றுக்கு எதிர்ப்பக்கம் மதில் சுவரோரமாக 3 டாய்லெட்டுகள் இருந்தன. 2 டாய்லெட்களிலும் பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருந்ததை கவனித்தாள் லலிதா. அதை பார்த்ததும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. 3வது டாய்லெட் மட்டும் திறந்து கிடந்தது. அது சுத்தமாக இருப்பதையும் பார்த்தாள் லலிதா. திறந்திருந்த டாய்லெட் தான் தன் போர்ஷனுக்கானது என்று ரேகா சொல்லாமலே லலிதாவிற்கு நன்றாகவே புரிந்தது. இருவரும் மீண்டும் லலிதாவின் போர்ஷனுக்கு வந்தனர். தனக்கு துணி துவைக்கும் வேலை இருப்பதாகவும் பிறகு பேச வருவதாக ரேகா சொன்னாள். அந்த சிறுமிக்கு நன்றி சொல்லிய லலிதா தன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த கல்யாண தாம்பூல பைகளில் ஒன்றை அவளிடம் கொடுத்தாள். ரேகா, ஒரு நாள் எங்க வீட்ல சாப்பிட வரணும், சரியா என்று பாசத்துடன் ரேகாவின் தலையை தடவி சொன்னாள் லலிதா. சந்தோஷமாக தலையாட்டினாள் ரேகா. ரேகா போனதும் தன் அறைக்குள் வந்த லலிதாவுக்கு தண்ணி தாகமாக இருந்தது. இப்படி எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் தன்னை இங்கு அழைத்து வந்த கணவனை நினைத்ததும் மீண்டும் அவளுக்கு வருத்தமாக இருந்தது. லலிதாவிற்கு தன் பிறந்த வீட்டில் தான் வேலைகள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பசியே தெரியாது. தனக்கு பசிக்கிறது என்று ஒரு நாளும் அம்மாவிடம் அவள் சொன்னதே இல்லை. ஆனால் அக்கறையுடன் அம்மாவே வற்புறுத்தி இவளை சாப்பிட வைப்பாள். 2 வாய் சாப்பிட்ட பிறகுதான் லலிதாவிற்கு தன் பசியே புரியும். இவளுடைய பசியை எப்படித்தான் அறிந்து கொள்வாளோ அம்மா என்று ஆச்சரியப்படுவாள் லலிதா. இப்பொழுது தன் அம்மாவின் ஞாபகம் வந்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது. தன் அப்பா அம்மாவை இப்போதே பார்த்து இங்கே தனியாக தண்ணி கூட இல்லாமல் நின்று கொண்டே தான் தவிப்பதை சொல்லி ஓவென்று அழவேண்டும் போல இருந்தது. தன் வாழ்க்கையின் ஆரம்பமே இப்படியா என்று நினைத்ததும் சுய பச்சாதாபத்தில் லலிதாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்து விட்டது. வாசக்கதவுக்கு பின்புறம் யாரும் பார்க்காத இடத்தில் சுவரில் சாய்ந்து சத்தம் வெளியே வராதபடி புடவை முந்தானையால் வாயை பொத்திக் கொண்டு கேவி கேவி அழுதாள் லலிதா. அந்த சமயத்தில் அண்ணி என்று அழைக்கும் குரல் அவளை மேலும் அழவிடாமல் தடுத்தது. முந்தானையால் கண்களை துடைத்துவிட்டு கதவிற்கு பின்னால் இருந்து வெளியே வந்தாள் லலிதா. அவள் வீட்டு வாசலில் கையில் பையுடன் ஒரு சிறுவன் நின்றிருந்தான். சங்கர் அண்ணன் வீடுதானே என்றான். ஆமாமா, அவங்க வீடுதான். நீ யாருப்பா? இப்போது லலிதாவின் குரலில் சற்று வெறுப்பு தெரிந்தது. என் பேரு சேகரு. நான் இந்த வீட்ல இருந்து 3வது வீட்டுல கந்த மெஸ் இருக்குல்ல, அங்கேருந்து வரேன். கொஞ்சம் முன்னாடி சங்கர் அண்ணன் அங்க வந்தாங்க. இதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. ஆனா அவங்க ஏதோ அவசர வேலையா வெளியில போறாங்களாம். அதனால உங்க வீட்டை காட்டி இடது பக்கம் முதல் வீடு அங்க கொண்டு போய் அண்ணிக்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஏற்கனவே பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுமான்னு கேட்டு
என்ன உதவி செய்ய சொன்னாங்க என்று சொல்லிக்கொண்டே பிளாஸ்டிக் பையை நீட்டினான் சேகர். பையை வாங்கிய லலிதா, தம்பி, உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நானே உங்க கடைக்கு வந்து சேகர்னு கூப்பிடுறேன்ப்பா, சரியா என்று புன்னகையுடன் சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள். சிறுவன் சேகர் தலையாட்டி விட்டு போனதும் தன் வீட்டு கதவை சாத்தினாள் லலிதா. பிறகு பையை திறந்து பார்த்தாள். வாழை இலையில் சுற்றியிருந்த கம கமவென்று மணக்கும் மசால் தோசையும் சட்னி சாம்பார் பொட்டலங்களும் மூடி போட்ட காகித கப்பில் சூடான டீயும் பெரிய வாட்டர் பாட்டிலும் இருந்தது. அதை பார்த்ததும் லலிதாவின் முகம் மலர்ந்து போனது. வாட்டர் பாட்டிலை சாய்த்து சிறிது தண்ணீரில் வீட்டிற்குள்ளேயே ஒரு ஓரமாக கைகளை அலம்பினாள். குப்பை அதிகமில்லாத இடமாக பார்த்து சுவர் பக்கமாக திரும்பி உட்கார்ந்து கொண்டு பொட்டலங்களை பிரித்து மடியில் வைத்து கொண்டாள். துளியும் சிந்தாமல் விரல் நுனிகளை மட்டும் பயன்படுத்தி நிதானமாக சூடான மசால் தோசையை பீத்து சாம்பார் மற்றும் சட்னியில் தோய்த்து சாப்பிட்டாள். உணவு மிக ருசியாக இருந்தது. அப்போது பாவம், ரொம்ப தூரம் கார் ஓட்டிட்டு வந்தாரே, அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியலையே என்று சங்கரை நினைத்து ரொம்பவும் கவலைப்பட்டாள் லலிதா. பிறகு மீண்டும் வாட்டர் பாட்டிலில் இருந்து சிறிதளவு தண்ணீரை சாய்த்து சாப்பிட்ட கைகளை கழுவிவிட்டு மீதி தண்ணீரை பத்திரப்படுத்தினாள். கடைசியில் சூடான டீயை ரசித்து குடித்தாள். பசியும் தாகமும் அடங்கியது. பொறுப்பும் அக்கறையும் கொண்ட கணவன் சங்கரின் அன்பு நிறைந்த முகம் அவள் மனதில் இப்பொழுது தோன்றியது. இப்பொழுதே தன் கணவனை பார்க்க வேண்டும் போல ஏக்கமாக இருந்தது. தன் கணவனை பற்றி தவறாக நினைத்ததற்காக வருத்தப்பட்டாள் லலிதா. கொஞ்ச நேரம் யோசித்தவள் சட்டென்று எழுந்தாள். அறைக்குள் இருந்த தன் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த அவளுடைய உடைமைகள் நிறைந்த பைகளை வீட்டிற்கு வெளியே கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்தாள். மீண்டும் வீட்டிற்குள் வந்து அங்கே கீழே பிரிந்து கலைந்து கிடந்த துடைப்பத்தை எடுத்து ஒன்றாக சேர்த்து மூலையில் கிடந்த ஒரு கயிற்றினால் கட்டினாள். பிறகு தன் புது புடவையை தூக்கி சொருகினாள். விறுவிறுவென்று 2 அறைகளையும் ஒட்டடை அடித்து மிக சுத்தமாக பெருக்கி தள்ளினாள். குப்பைகளை அங்கேயே கிடந்த பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து வாசலில் இருந்த குப்பை தொட்டிக்குள் வீசினாள். கொஞ்சமும் யோசிக்காமல் சிறுமி ரேகாவின் வீட்டு கதவை தட்டினாள். ரேகாவிடம் ராட்டினம், கயிறு, வாளி இவற்றை கடன் வாங்கி கிணற்றிலிருந்து நீர் இறைத்து 2 அறைகளின் சுவரையும் தரையையும் குளியல் அறையையும் சேர்த்து தண்ணீர் ஊற்றி சுத்தமாக நன்கு தேய்த்து தேய்த்து அலம்பினாள். அந்த தண்ணீர் அங்கிருந்த வாசல் படியின் கீழே இருந்த சிறிய துளை வழியாக முற்றம் நோக்கி வேகமாக பாய்ந்து ஓடியது. மீண்டும் சிறுமி ரேகாவிடம் வந்தாள். சிறிது கோலமாவு கடன் வாங்கி தன் வீட்டு வாசல் படியிலும் வாசலுக்கு சற்று வெளியேயும் அழகாக கோலம் போட்டாள். வீடு குளு குளுவென்று தூய்மையாகவும் ஈரமாகவும் இருந்தது. ஆனால் கசகசவென்று வியர்வையில் நனைந்திருந்தாள் லலிதா. மீண்டும் கிணற்றில் நீர் இறைத்து பக்கெட்டை நிரப்பி குளியல் அறையில் கொண்டு போய் வைத்தாள். தன் வீட்டின் வெளியே ஓரமாக வைத்திருந்த பைகளில் இருந்து எடுத்த 2 புடவைகளுடனும் புது குளியல் சோப்பு கட்டியுடனும் குளியல் அறைக்குள் சென்றாள் லலிதா. அங்கு ஆணி துருப்பிடித்து உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த பாத்ரூம் கதவில் 2 சுவர்களுக்கு குறுக்கே ஒரு புடவையை 4 மடிப்பாக்கி மறைப்பாக தொங்கவிட்டாள். குளிர்ந்த கிணற்று நீரில் களைப்பு தீர குளித்தாள். மாற்றுப் புடவையை அழகாக அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். பைகளை குடைந்து உள்ளே இருந்த சீப்பை தேடி எடுத்து தலைவாரி பொட்டு வைத்து தன்னை களைப்பு தெரியாதபடி அழகாக அலங்கரித்து கொண்டாள். அதற்குள் வீட்டின் தரையில் ஈரம் 3/4 காய்ந்திருந்தது. சுவர் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் ஈரம் இருந்தது. காய்ந்திருந்த இடத்தில் உட்கார்ந்திருந்த லலிதா சங்கருக்காக ஆசையுடன் காத்திருந்தாள். ஈரம் முற்றிலும் காய்ந்த பிறகுதான் சங்கர் பெரிய பெரிய அட்டை பெட்டிகளுடன் மினி லாரியில் வந்து இறங்கினான். அவன் மிகவும் களைப்பாக இருந்தான். லலிதாவை நினைத்து அவனுக்கு கவலையாக இருந்தது. அவர்களுக்கு தேவையான இரவு உணவும் தண்ணீரும் வாங்கி வந்திருந்தான் சங்கர். வண்டியை விட்டு வேகமாக இறங்கி வீட்டிற்குள் சென்றவன் முதலில் அந்த உணவு பொட்டலங்களை லலிதாவிடம் கொடுத்தான். அப்போது
தூய்மையான வீட்டையும் தூய்மையான ஆடையில் பளிச்சென்றிருந்த தன் புது மனைவியையும் பார்த்ததும் அவனுக்கு இருந்த களைப்பெல்லாம் பறந்து புது உற்சாகம் பிறந்தது. ஏம்மா, நீ ஏவா எல்லாம் செஞ்ச? உனக்கு ரொம்ப களைப்பா இருக்குமே என்று அக்கறையுடன் சொன்னான். நம்ம வீட்டுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? உரிமையுடன் சொல்லிக்கொண்டே, முதல்ல தண்ணிய குடிங்க. அக்கறையுடன் சங்கருக்கு வாட்டர் பாட்டிலில் மீதமிருந்த தண்ணீரை குடிக்க கொடுத்தாள் லலிதா. தண்ணீர் குடித்ததும் அவளுடைய அன்பில் அவனுடைய மனமும் குளிர்ந்தது. ஓட்டுநரின் உதவியுடன் எல்லா பொருள்களையும் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்தான் சங்கர். ஓட்டுநருக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு வந்தான். லலிதா அவனிடம் பாத்ரூமில் பக்கெட்டில் இருந்த குளிர்ந்த நீரில் குளிக்கச் சொன்னாள். குளித்து முடித்து சங்கர் வந்ததும் இருவரும் பேசிக்கொண்டே இரவு உணவு சாப்பிட்டனர். பிறகு பொருள்களை பிரித்து அடுக்க ஆரம்பித்த லலிதாவிற்கு கூடமாட ஒத்தாசை செய்தான் சங்கர். அந்த சமயத்தில், மாமா, இப்போ நம்ம குடும்பம் நடத்த தேவையான எல்லா பொருளுமே நம்ம வீட்டுல இருக்கு. ஆனாலும் நாளைக்கு காலையில கடைக்கு போய் சமைக்க அரிசி, காய்கறி, அப்புறம் முக்கியமா கிணத்துல இருந்து தண்ணி இறைக்க ராட்டனம் வேணும், தாம்பு கயிறு வாங்கணும், வாளி வாங்கணும், அப்புறம் இந்த பாத்ரூமுக்கு 4 ஆணி கூட வாங்கணும் மாமா. அப்புறம் இன்னொரு பூட்டு சாவி கூட வாங்கணும். யோசித்து யோசித்து சொன்னாள் லலிதா. ஆனால் சரிம்மா, செஞ்சிடலாமா என்று யோசிக்காமல் மன நிறைவுடன் சொன்னான் சங்கர். இப்படியாக இந்த கதை முடிகிறது.